ஒரு பயங்கரமான ஜோக்கர். அந்த ஜோக்கர் வந்து எல்லாத்தையும் மேனிப்புலேட் பண்ணி கூப்பிடுது. அவங்க வசியத்தில் கொண்டு வந்து கூப்பிட்டு அது அவங்க கூட கூட்டிகிட்டு போகுது. கூட கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அந்த இடமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஃபர்ஸ்ட்டு அந்த இடத்துல வச்சுக்கிது அந்த ஜோக்கர். அதுக்கப்புறம் கொடுமை பண்ணி எல்லாத்தையும் கொடூரமாக கொலை பண்ணுது. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிற வீடியோ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. ஒரு ஜோக்கர் வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு போர்ட் செஞ்சு கூப்பிடுது. கூப்பிட்டோன்னே அந்த குழந்தைய கூட போயிடுச்சு. அதேமாரி ஒரு பொண்ணுக்கு பலூனை காட்டி கூப்பிடுது. அந்த பொண்ணும் அந்த பலூனை பார்த்தோன்னே போயிடுச்சு. அதேமாரி எக்கச்சக்க பேரை அது மேனிப்புலேட் பண்ணி அந்த ஜோக்கரை கூப்பிடுது. அவங்க விஷயத்துக்கு வந்து அவங்களும் அந்த ஜோக்கர் பக்கம் போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த ஜோக்கர் அவங்கள என்ன செய்தி ஏது செய்தின்னு காட்ட மாட்டுறாங்க. வெறும் நிறைய பேர்த்த அந்த ஜோக்கர் கிட்னாப் பண்ணுற மாரி தான் காட்டுறாங்க. காட்டின உடனே ஒரு நாள் ஒரு பொண்ணு ஒரு கீழே அந்த இதுலேருந்து சத்தம் வச்சு ட்ரைனேஜ்லேருந்து சத்தம் வருதுன்னு அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக போய் ஓப்பன் பண்ணிச்சு. அப்போது அந்த ஜோக்கர் வெளியே வந்துச்சு. வந்தோடனே அந்த பொண்ணு பயந்துடுச்சு. அந்த பொண்ணை அதுக்கப்புறம் கிட்னாப் பண்ணிடுச்சு. இவங்க எல்லாத்தையும் ஒரு பயங்கரமான இடத்துக்கு, ஒரு கண்ணும் கையும் இருக்குது அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு கொடுமை பண்ணி கொடூரமாக கொலையும் பண்ணுறாங்க. இந்த சீனை பார்த்தாலே ரொம்ப பயங்கரமாகவும் இருக்கும், டேஞ்சராகவும் இருக்கும். அந்தமாரி கொடூரமாக கொலை பண்ணுறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொலை பண்ணுறாங்க. அந்த இடத்துல நிறையா பேர் மாட்டிக்கிட்டு சித்திரவதைப்பட்டு தப்பிக்க முடியாத கடந்து இறந்து போய் இருக்காங்க. அவங்களோட மண்டையோட வச்சு கடைசியாக காட்டுது. இந்த கடத்தல் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஜோக்கர் வந்து தொடர்ந்து கடத்திக்கிட்டே இருக்குது. போலீஸும் என்னென்னமோ பண்ணி தேடி பார்க்குறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அந்த போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அது ஒரு புதிராக இருக்குது. அது எங்கே கொண்டு போய் வைக்கிதுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காக ஏதாவது ஹாரர் ஸ்டோரி தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் ஸ்டோரியை அப்லோட் பண்ணுறேன்.